Hi friends, welcome to Ragas Kitchen. Friends, இன்னைக்கு வீடியோல நம்ம பழைய இன்விடேஷன் வச்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி ஒரு 5 பெஸ்ட் ரீயூசஸ் தான் friends பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அழகா நம்ம நோட் புக் எப்படி ஃபார்ம் பண்றதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி ஒரு இன்விடேஷன் எடுத்துக்கோங்க. பழைய நோட்ஸ்ல இருந்து எழுதாத பேப்பர்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரே சைஸ்ல இருக்க பேப்பர்ஸ் தான் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த பஞ்ச்ல ஒரு ஓரத்துல இந்த மாதிரி ஒரு 5 பிளேसेसல நான் இன்னைக்கு மார்க் பண்ணிக்கிறேன். பாருங்க ஈக்குவல் டிஸ்டன்சஸ் விட்டு 5 பிளேसेसல மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ எங்க மார்க் பண்ணிருக்கீங்களோ அங்க எல்லாத்துலயும் ஓட்ட போட்டுக்கோங்க. நான் வந்து இந்த பஞ்சிங் மிஷின் வச்சு ஓட்ட போட்டுருக்கேங்க. இப்படி சப்போஸ் இந்த மிஷின் இல்ல அப்படினாலும் நீங்க கொஞ்சம் பெரிய ஊசியை வச்சு ஓட்ட போட்டுக்கலாம். இப்போ நம்ம இத வந்து தைச்சிக்கலாங்க. நான் இந்த மாதிரி ஒரு ஊசியில உள்ளன் வந்து கோத்து வச்சிருக்கேன். டபுள் நூல் போட்டு கோத்து வச்சிருக்கேங்க. கீழ வந்து நூல்ல முடி போட்டு வச்சிருக்கேன். இப்போ ஒரு ஓட்டையில இந்த மாதிரி ஊசி கோத்துக்கோங்க. விட்டுட்டு இப்போ இன்னொரு ஹோல் வழியா இப்படி வெளியில எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வந்து ரெண்டு நூலும் சேர்த்து நல்லா டைட்டா முடி போட்டுக்கோங்க. ரெண்டு முடி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ அதே மாதிரியே நம்ம விட்டு விட்டு எடுத்துட்டே வரலாம். இந்த ஓட்டையில நான் இப்போ விடுறேன். நெக்ஸ்ட் ஓட்டை வழியா இப்படி வெளியில எடுத்துக்கலாம். இதே மாதிரி மேலே வரைக்கும் அப்படியே கோத்துட்டே வந்துடலாம். இப்போ மேல இருந்து அதே மாதிரி கீழேயும் அதே மாதிரி கோத்துட்டே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு மேலே கீழே ரெண்டு பக்கமே வந்து பார்க்குறப்போ 4 இடத்துலையுமே உங்களுக்கு வந்து நூல் இருக்குங்க. பார்க்கவும் அழகாக நீட்டாகவும் இருக்கும். இப்போ முடிச்சாச்சு. இப்போ இந்த இடத்துல உள்ளன்குள்ளார ஊசி விட்டு இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. அப்போ வந்து கரெக்டாக உங்களுக்கு முடி விழுந்துடும். 2 தடவை இந்த மாதிரி நான் முடி போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம் எக்ஸ்ட்ரா உள்ளன் எதையும். இப்போ நல்லா உங்களுக்கு டைட்டாக நிற்கும். உங்களுக்கு பேப்பர் எதுவும் வெளியில் வராமல் இருக்கும். இப்போ நம்ம உள்ளார வைக்கிற நோட் வந்து ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து இன்விடேஷனுக்குள்ளார இந்த மாதிரி வச்சு செட் பண்ண போகிறோங்க. இப்போ இந்த பேப்பர்ஸ் வைக்கிறதுக்காக கொஞ்சம் இன்விடேஷன் வந்து மடக்கிக்கலாம். இப்போ இந்த மாதிரி உள்ளார வச்சு இது மாதிரி செட் பண்ணிக்கலாங்க. செட் பண்ணுறப்போ சைடில் எக்ஸ்ட்ராவாக இருக்க இன்விடேஷனையும் கீழேயோ இல்லை மேலேயோ உங்களுக்கு டிசைனுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக இருக்க இன்விடேஷனை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் நான் இப்போ கீழே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த மரம் டிசைன் வந்து எனக்கு மேலே இருக்குது. அதனால் நான் இது அழகாக இருக்குன்றதுக்காக இப்படி செட் பண்ணியிருக்கேன். இப்போ உள்ளார இந்த இன்விடேஷனுக்குள்ளார க்ளூ தடவிக்கலாம். க்ளூ தடவிட்டு இந்த பேப்பர் பஞ்ச் அப்படியே எடுத்து நம்ம ஒட்டிடலாங்க. அழகான நோட் புக் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த இன்விடேஷனோட கவர் நல்லா திக்காக இருக்குன்றனால ரொம்ப நாள் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் ரியூஸ் பார்க்கலாங்க. நான் இந்த மாதிரி ஒரு பேஸ்டுடைய அட்டை எடுத்திருக்கேன். டூத் பேஸ்டுடைய அட்டை. இது வந்து கொஞ்சம் பெரிய பாக்ஸ் இது. இதை வச்சு நம்ம பென் ஸ்டாண்ட் மாதிரி பண்ண போகிறோம். இதை ரெண்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது பெருசாக இருக்கனால நான் இதை 2 ஹாஃப் அப்படி கட் பண்ணியிருக்கேன். இப்போ இது ரெண்டையும் இந்த மாதிரி சேர்த்து ஒட்டிக்க போகிறேன். இப்போ ஓப்பன் பண்ண பிளேஸ் வந்து க்ளூ தடவி இதை ஒட்டிடலாம். இதை வந்து ஒரு மல்டி பர்பஸ் ஆர்கனைசர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பூன் ஸ்டாண்டாவோ இல்லை பென் ஸ்டாண்டாவோ ஸ்டேஷ்னரிஸ் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை ஒட்டியாச்சு. இன்னொரு ஹாஃப் இருக்குது இல்லைங்களா, இந்த ரெண்டையும் சேர்த்து ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு 2 செக்ஷன் கிடைக்கும். நீங்கள் பிரித்து போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு ஹாஃப் எடுத்து அந்த ஹாஃபில் கொஞ்சமாக க்ளூ விட்டுக்கிறேன். இதே இப்போ இன்னொரு ஹாஃப் கூட இப்படி ஜாயின் பண்ணிடலாம். நம்ம மோஸ்ட்லி இந்த மாதிரி பென் ஸ்டாண்ட் இந்த சோப் பாக்ஸ் இதெல்லாம் செய்கிறப்போ நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்காக கலர் பேப்பர்ஸோ இல்லை கிஃப்ட் பேப்பர்ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக நம்ம இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்க ஒரு இன்விடேஷன் யூஸ் பண்ண போகிறோங்க. இப்போ இதை ஒட்டியாச்சு. நான் இந்த மாதிரி ஒரு இன்விடேஷன் எடுத்திருக்கேங்க. இந்த இன்விடேஷன் வச்சு அதை டெக்கரேட் பண்ண போகிறேன். நம்ம இந்த சைஸ் வந்து பார்த்துக்கலாம். எவ்வளோ வந்து நீட்டும் இருக்குது அகலம் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த இன்விடேஷன் வந்து இப்படி 2ஆக வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்படி 2ஆக கட் பண்ணுறனால நான் ஃபுல் பாக்ஸ்க்கும் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். எந்த டிசைனும் மிஸ் ஆகாமல் கம்ப்ளீட்டாக வர மாதிரி இருக்கும். பாருங்கள் இந்த 2 பீஸ் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸோட சைஸ்க்கு மடக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரியும் இந்த சைடு வந்து இந்த மாதிரியும் செட் பண்ண போகிறேங்க. அப்போ அழகாக இருக்கும். எல்லா சைடும் கவர் ஆயிரும் டிசைன் உங்களுக்கு. இப்போ இதே டிசைனை நம்ம அப்படியே க்ளூ தடவிட்டு நம்ம ஒட்டிடலாம். இப்போ ஒரு சைடு ஒட்டியாச்சு. அதே மாதிரி இதுலேயும் க்ளூ தடவிட்டு பாக்ஸில் ஒட்டிடலாம்.
இப்போ இதையும் ஒட்டியாச்சு. இப்போ அழகான ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. எந்த ஒரு எக்ஸ்ட்ரா செலவும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்க வேஸ்ட் திங்ஸ் வச்சு நம்ம ரெடி பண்ணிட்டோம். நான் வந்து இது வந்து ஃபோம் ஷீட்டோடைய சின்ன பீஸ் வச்சு இந்த இடத்துல ஒட்டியிருக்க பீஸ் தெரியாமல் இருக்கிறதுக்காக இப்படி டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இது அழகாக ஸ்டேஷ்னரி ஸ்டாண்டாவோ இல்லை ஸ்பூன் ஸ்டாண்டாவோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய அடுத்த ரியூஸ் என்னன்றது பார்க்கலாங்க. இந்த மாதிரி அழகழகாக இருக்க இன்விடேஷன்ஸ் வச்சு நம்ம அழகான க்ரீட்டிங் கார்டு பண்ணலாங்க. இந்த இன்விடேஷன் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். இது இந்த ரவுண்டு வந்து ரொம்ப அழகாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக டிசைனாக இருக்குது. அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல மட்டும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேங்க. அது பின்னாடி இருக்க பீஸோட ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இந்த பேக் சைடு இந்த கவர் இருக்குது இல்லைங்களா, இதோட சேர்த்து கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு 2 பீசஸ் கிடைக்கும். மேலே பீஸஸும் கீழே இருக்க பீஸும் உங்களுக்கு கிடைக்கும். மெசேஜ் எழுதுறதுக்கான பீஸும் கிடைக்கும். இப்போ நம்ம 2 பீஸுமே ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், மேலே இருக்க பீஸும் ரெடி பண்ணியாச்சு, கீழே இருக்க பீஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது கூட நான் வந்து வேறு ஒரு இன்விடேஷன் இருக்குங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலரில். அதை வந்து நான் அட்டாச் பண்ண போகிறேன். அதை வச்சு கொஞ்சம் நம்ம டிசைன்ஸ் பண்ணிக்கலாம். இதே ரவுண்டுக்கு அதை மார்க் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி கர்வ்ஸாக இருக்க மாதிரி நான் வந்து வரைஞ்சி எடுத்துக்க போகிறேங்க. இதே மாதிரி ஒரு ஃபுல் ரவுண்டுக்கு வரைஞ்சிக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நான் வரைஞ்சிட்டேன். இப்போ நம்ம ரவுண்டுக்கு வரைஞ்சிருந்தோம் இல்லையா, அதை விட உள்ளே வந்து கொஞ்சம் இடம் விட்டு நான் வந்து இதை கட் பண்ணி இந்த பீஸ் மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன். பாருங்கள், நான் இந்த பீஸ் மட்டும் இப்போ தனியாக எடுத்துட்டேன். இதை வந்து நம்ம ஆல்ரெடி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இது கூட நான் வந்து அட்டாச் பண்ண போகிறேன். அப்போ பார்க்குறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும் இந்த கார்டு. பாருங்கள், இது மாதிரி அட்டாச் பண்ணிடலாம். இப்போ அந்த கார்டோட பேக் சைடில் க்ளூ தடவிட்டு நான் அந்த டார்க் பிங்க் பீஸ் கட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதை வந்து நான் இதில் இது மாதிரி ஒட்டிக்கிறேன். நான் வந்து இது ஜஸ்ட் ஒரு ஐடியா மாதிரி கொடுத்துருக்கேங்க. நீங்கள் இந்த மாதிரி எப்படி வேணாலும் நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதாவது பர்த்டே அப்படின்றப்போ இந்த மாதிரி க்ரீட்டிங் கார்ட்ஸ் கொடுக்க சொல்லி நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா அவங்க ரொம்ப விரும்பி பண்ணுவாங்க. இப்போ கீழே இருக்க கார்டோட இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இடம் கை வைக்கிறதுக்கு இடம் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல இந்த மாதிரி ஒட்டிடலாம். அப்போ இங்கே பிடிச்சி இப்படி ஓப்பன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்படி பிடிச்சி இப்படி ஓப்பன் பண்ணுறதுக்கு. நீங்கள் உள்ளார வந்து எந்த மாதிரி மெசேஜ் வேணாலும் நம்ம எழுதிக்கலாம். வேறு ஏதாவது கார்ட்ஸ் வச்சு நம்ம வந்து டெக்கரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அந்த நம்ம ரவுண்ட் பீஸ் கட் பண்ணோம் இல்லையா, அந்த ரவுண்ட் பீஸ் கூட உள்ளார வச்சுட்டு அதில் ஏதாவது நம்ம வந்து மெசேஜஸ் எழுதிக்கலாம், விஷஸ் அது மாதிரி. பாருங்கள், இந்த மாதிரி கூட நம்ம வந்து இதை பேஸ்ட் பண்ணிடலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். மேலே இருக்கிறதுலையும் அந்த கலர் வந்திருக்கும், உள்ளேயும் அந்த கலர் வந்திருக்கும். இந்த மாதிரி நம்ம க்ரீட்டிங் கார்டு இதில் பண்ணலாங்க. நெக்ஸ்ட் ஐடியா நம்ம பார்க்கலாம். இப்போ அழகான ஒரு புக் மார்க் ரெடி பண்ண போகிறோம். கொஞ்சம் திக்கான இன்விடேஷனாக எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்கேல் அளவுக்கு 2 பக்கமே நான் கட் பண்ணியிருக்கேன். கீழே இருக்க அட்டையோட சேர்த்து கட் பண்ணுறேங்க. அப்போ 4 பீசஸ் கிடைக்கும். புக் மார்க்ஸ் வந்து இந்த அகலம் இருந்தாவே போதும். இப்போ 4 பீசஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது 4ஐயும் சேர்த்து ஒட்டிடலாம். இப்போ 4ஐயும் சேர்த்து ஒட்டியாச்சு. நான் இதில் ஒரு ஓரத்தில் ஒரு ஓட்டை மட்டும் போட்டுக்கிறேங்க. இப்போ இதில் டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ஃபோம் ஷீட்ஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஸ்டார் மாதிரி வரைஞ்சிக்கிறேங்க. நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்ஸ் ஏதாவது வரைஞ்சி அதை வந்து நம்ம கட் பண்ணி பீசஸ் எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி ஷேப்ஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஸ்டார்ஸு. இதை வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி 3 குட்டி குட்டி ஸ்டார்ஸ் வந்து கொஞ்சம் ஈக்குவல் ஸ்பேஸில் விட்டு இந்த புக் மார்க்ஸில் ஒட்டிக்கிறேன். இது வந்து ஒட்டியாச்சு. இப்போ இந்த பெரிய ஸ்டார்ஸ் வந்து 2 இப்படி அட்டாச் பண்ணிக்கிறேங்க. அட்டாச் பண்ணிவிட்டு இதில் ஒரு நூல் கோத்துக்கிறேன். இதில் ஒரு நூல் இது மாதிரி கோத்துட்டு இந்த ஸ்டார் வந்து இந்த ஓட்டை இங்கே போட்டிருக்கோம் இல்லையா, இதில் வந்து இப்படி தொங்க விட்டுறலாம். அப்போ நம்ம இந்த புக் மார்க் யூஸ் பண்ணுறப்ப ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம புக்கில் இருந்து அழகாக அந்த ஸ்டார்ஸ் தொங்குற மாதிரி இருக்கும். இந்த புக் மார்க்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காகவே குழந்தைங்களும் கண்டிப்பாக ஸ்டோரி புக்ஸ் படிப்பாங்க. இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து டிசைன்ஸாக நம்ம பண்ணிக்கலாம். அழகான புக் மார்க் ரெடி ஆயிடுச்சுங்க. நெக்ஸ்ட்டு ரீயூஸ் வந்து நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், நம்ம வீடியோ போட்டிருக்கோங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் இதோட லிங்க் வந்து இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க பழைய இன்விடேஷன்ஸ் வச்சு அழகான மொய் கவர் எப்படி பண்ணுறதாங்க பார்த்தோம். இது வந்து நம்ம பேப்பர் பர்ஸ் மாதிரியும் நம்ம அதாவது ஒரு திக்கான அட்டையில் பண்ண பர்ஸ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது வந்து ஒவ்வொரு இன்விடேஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா, 2-3 இன்விடேஷன்லேருந்து நம்ம எடுத்து மிஸ்மேட்ச் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதில் பேக் சைடில் உங்களுக்கு எழுதுறதுக்கான ஸ்பேஸ் இருக்குங்க. யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யார் நம்ம பேர், எவ்வளோ நம்ம அமௌண்ட் கொடுக்குறோம், இது எல்லாத்தையுமே நம்ம எழுதுறதுக்கு நம்ம பேக் சைடில் நம்ம எழுதிக்கலாம்.
பாருங்கள், இந்த பீஸ், இந்த பிள்ளையாருடைய பீஸ், இந்த பீஸ் எல்லாமே நான் வேறு இன்விடேஷனில் இருந்து எடுத்து இந்த ரெட் இன்விடேஷன் கூட அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்படி ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளார வந்து அமௌண்ட் வச்சுக்கிற மாதிரி இருக்குங்க. கண்டிப்பாக இது 5 யூசஸ்மே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், புக் மார்க், பென் ஸ்டாண்ட், அதுக்கப்புறம் நோட்டு கவர், அப்புறம் வந்து நம்மளுடைய மொய் கவர், இதெல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகவ்ஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.